செயல்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சென்னை வெளிவட்ட சாலையை அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு விற்கக்கூடாது என்றும் திமுக அரசினுடைய அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தி இருக்கின்றார். சென்னை வண்டலூர் முதல் மீஞ்சூர் வரையிலான 60 கிலோமீட்டர் நீள சென்னை வெளிவட்ட சாலையை 2526 கோடிக்கு தனியாருக்கு 25 ஆண்டுகளுக்கு வழங்க உள்ளதாக கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் 25 ஆண்டுகளில் 50,000 கோடி வருவாய் ஈட்டி தரக்கூடிய வெளிவட்ட சாலையை அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு வழங்கும் திமுக அரசினுடைய திட்டத்தை புதிய அரசும் அப்படியே செயல்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி சென்னை வெளிவட்ட சாலையை பராமரித்து சுங்க கட்டணம் வசூலிக்கும் ஒப்பந்தத்தை 2000 கோடி என்ற அடிப்படை விலைக்கு தனியாருக்கு வழங்க முந்தைய அரசு முடிவு செய்தது. அந்த முடிவு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட ஒரு முடிவு. அதை கைவிட வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தியிருந்தார்கள் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். சென்னை வெளிவட்ட சாலையை பராமரித்து சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான ஒப்பந்தத்தை பெற்றுள்ள நிறுவனம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு சுங்க கட்டணத்தை வசூலித்துக் கொள்ளும் என்ற நிலையிலே சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான பறக்கும் சாலை ஒப்பந்தம் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டது உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அன்புமணி வண்டலூர் மீஞ்சூர் இடையிலான வெளிவட்ட சாலையை குறைந்த தொகைக்கு தனியாருக்கு வழங்குவதற்கு திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.